எப்பொழுது தர்மம் குறைவடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் உலகத்தில் தோன்றுகின்றேன் என்பது கீதாச்சாரியனான கண்ணனுடைய வார்த்தை. உலகை உய்விக்க கருதி முதலில் எம்பெருமான் தசாவதாரங்களை செய்தருளினான். பின்பு பொய்கை ஆழ்வார் முதலிய ஆழ்வார்களாக அவதாரம் செய்தருளினான். திருமகளாகிய மகாலட்சுமியின் உண்மை பெருமையை உலகில் ஸ்தாபிக்க வேண்டிய அவசியத்தால் ஓர் அவதாரம் அவசியமாயிற்று. இவ்வவதார விசேஷம்தான் ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் இன்றைக்கு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் ஒரு விபவ வருடம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சியில் திருத்தன்கா என்னும் விளக்கொளி பெருமாள் சன்னதிக்கு அருகிலுள்ள தூப்பில் என்று விளங்கும் திவ்ய கஷேத்திரத்தில் அவதரித்தார். திருவேங்கடமுடையானுடைய திருமணியின் அவதாரம் என்றும் சொல்வர். அவரது தனி சன்னதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் இவ்விடத்தில் அமைந்துள்ளது பெருமைக்குரியதாகும். மெய்விரதம். சத்தியவிரதம் ஸ்ரீ தேசிகரால் அருளப்பெற்ற மெய்விரத மான்மியத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் அனுஷ்டிக்கப்படும் விரதங்கள் முதலிய புண்ணிய செயல்களுக்கு உடனே பலன் கிடைப்பது நிச்சயமாதலின் மெய்விரதம் என்று பெயர் வந்தது என்ற விவரத்தை அறியலாம். காஞ்சி மாநகரில் ஓர் நன்மை செய்தால் அது கோடி நன்மைக்கு சமமாகும். காஞ்சி என்று எவன் கூறுகின்றானோ அவனிடமிருந்து யமன் பயந்து ஓடுவான். காஞ்சி தலைவனான வரதராஜ பெருமாளிடம் விரும்பிய பலன் கிடைக்கும். காஞ்சியில் பிறந்தாலும் காசியில் மரித்தாலும் மோட்சம். தொண்டை நாட்டிலுள்ள 22 வைணவ திருப்பதிகளில் 14 திருப்பதிகள் காஞ்சிபுரத்திலே அமைந்திருக்கின்றதாகவும் அதில் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியும் அந்த சன்னதியில் தனிப்பெருமையுடன் வாழ்ந்திருக்கும் இந்த ஸ்ரீ தேசிகன் சுவாமி சன்னதியும் ஆகும்.